உங்களுடைய முதல் படத்துக்கு இசையமைத்தவர் ஜிப்ரான். ஜிப்ரான் தொடங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டி. இமான், ஆமாம் யுவன் சார். எல்லா சங்கர் ராஜா இசையமைப்பாளர் நெறைய பேரோட பணியாற்றிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ ஃபஸ்ட்டு படம் குட்டி புலி வந்து ஜிப்ரான் சார். 2வது படம் வந்து ஜிவி. 3வது படம் மருது வந்து ஈமான் சார். 4வது வந்து கொடிவீரன் வந்து ரகுநந்தன். 5வது தேவராட்டம் வந்து நிவாஸ் பிரசன்னா. அப்புறம் 6வது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரகுநந்தன் சார் புலிக்குத்தி பாண்டி. அப்புறம் விருமன் வந்து யுவன் சங்கர் ராஜா. அப்புறம் 8வது வந்து ஜிவி சுல்லான் சேது வந்து இவர் டாடா மியூசிக் டைரக்டர். ஓகேங்களா. 10வது வந்து ஜிப்ரான் சார். ஆக்சுவலி அருள்நிதி படம் வந்து சார் அருள்நிதி பிரதருடைய படம் வந்து சன் டிவி பண்ணியிருக்கேன் ஓடிடிக்கு. அது வந்து ஜிப்ரான் சார். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டேன் சார். 2 பேர் கூட மட்டும் 2 தடவை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஆமாம். ஜிவி கூடயும் இவங்க ஜிப்ரான் கூடயும் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எல்லாருமே ஒரு டைப் ஆஃப் நல்ல இசையமைப்பாளர்கள் சார். அருள்நிதியோட நீங்கள் பணியாற்றிருக்க படம் எப்படி, நேட்டிவிட்டி படமா? இல்லை சார், அது வந்து ஒரு ரூரல் தான் சார். மதுரையிலையும் திருச்சியிலையும் நடக்கிற கதைக்களம் தான் சார். ஆனால் டோட்டலாக மேக்கிங்கும் கதை சொல்கிற விதமும் கதையை எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டும் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற கதையாக தான் சார் இருக்கும். அதே மாதிரி என் பையனுடைய சுல்லான் சேதுவும் அது ஒரு வேத ஒன்றா தான் சார் இருக்கும். அந்த படமும் வந்து ஒரு எல்லை மீறாத ஒரு கிரைமுக்குள்ளே இருக்கும். 2 படமும் எனக்கு ஒரு வேரியேஷன் படமாக இருக்கும் சார். இப்போ இதுவரை 8ங்கிறது நேட்டிவிட்டியாக இருக்கும். இப்போ சுல்லான் சேது வந்து ஒரு மாதிரியா கிரைம், மதுரைக்குள்ளே இருக்கிற கிரைம் என்ன, இருட்டு பக்கங்கள், மதுரையுடைய இருட்டு பக்கங்கள்னு ஒன்று, இந்த விஷயங்களை வந்து அந்த கதைக்குள்ளே ஒரு விஷயமா பண்ணி